சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 63 நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படி இன்னைக்கு 41வது நாயன்மாராக திருநாவுக்கரசு நாயன்மாரோட வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். 63 நாயன்மார்கள் சிவபெருமான் மேலே பக்தி கொண்டு சிவனுக்கு தொண்டு செஞ்சு சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு சிவபெருமானின் பேரருளியும் பெருங்கருணையும் பெற்று சிவபெருமான் பாதத்தை அடைஞ்சுவீங்க. சைவ சமய மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற 63 நாயன்மார்கள். திருநாவுக்கரசு நாயன்மார் தேவார மூவரில் இரண்டாமராகவும் வராங்க. 63 நாயன்மார்களில் நால்வர்னு சிறப்பாக போற்றப்படுகிற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தமூர்த்தி, மாணிக்கவாசக பெருமான், இந்த நால்வர்லேயும் திருநாவுக்கரசு பெருமான் இருக்கிறாரு. இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வாழ்ந்தவர். இவருக்கு திருநாவுக்கரசு அப்படிங்கிற பேரை தவிர்த்து இன்னும் பல பேர்கள் இருக்குது. சிவபெருமான் மேலே பக்தி செலுத்தி தன்னுடைய அயராத உழவார பணியால் உழவார தொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சமண நூல்களை நல்லா கற்று அந்த சமயத்தின் தலைவர்களில் ஒருவராகவும் விளங்கினார். சமணர்கள் இவரை தர்மசேனர் அப்படின்னு பெயர் வச்சு அழைச்சாங்க. தேவார பதிகத்தை பாடியதால நீ இனி நாவுக்கரசு அப்படிங்கிற பெயராட உலகில் நிலைத்திருப்பாய் அப்படின்னு சிவபெருமானு அப்பா அசரீரியா வாக்கு அருளினார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு அழைச்சாரு. அப்பர் அப்படின்னா தந்தைங்கிற அர்த்தம். அதனால திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னும் அழைப்பாங்க. அது இல்லாத தாண்டகம் அப்படிங்கிற விருத்த வகையை பாடியதால இவரை தாண்டக வேந்தர் அப்படின்னும் இவருக்கு பேர் இருக்கு. திருநாவுக்கரசு நாயன்மார சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருத்தொண்டு தொகையில் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சிறப்பித்து போற்றாரு. திருநாவுக்கரசு நாயன்மார் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில், இப்போ அந்த திருவாமூர் இப்போ எங்கே இருக்குதுன்னா கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி ஒன்றியத்தில் அந்த ஊர் இருக்குது. சைவ வேளாளர் குலத்தில் புகழனார், அவங்க அம்மா பேர் மாதினியார் தம்பதியருக்கு 2வது குழந்தையா பிறக்கிறாரு. திருநாவுக்கரசு நாயன்மாருக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் மருள் நீக்கியார். இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மாலாம் இழந்ததுனால அந்த இழப்பு காரணமாக இவர் என்ன பண்ணுறாரு, சமண சமயத்தில் போய் சேர்ந்துக்கிறாரு. சமண சமயத்தால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த நூல்களையெல்லாம் கற்று அந்த சமயத்தின் தலைவர்களை ஒருவளாகவும் விளங்குறாரு. திருவாமூரில் இருந்த இவங்க அக்கா திலகவதியாருக்கு தன்னோட தம்பி சமண மதத்தில் இருக்கிறது பிடிக்கல. அதனால் அவர் சிவபெருமான் அப்பாவை கும்பிடும்போது சிவபெருமானுக்கிட்ட சிவனுக்கு திருத்தொண்டு செய்யணும், தன்னோட தம்பி சமண மதத்திலிருந்து விலகி சைவ மதத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி கெடில நதிக்கு வடக்கரையில் இருக்கிற திருவதிகை வீரட்டானம் கோயிலில் இருக்கிற சிவபெருமான தினந்தோறும் வணங்கி மனம் விட்டு அவங்களோட கஷ்டத்தை சொல்லி சிவபெருமானுக்கிட்ட வேண்டுறாங்க. சிவபெருமான் அப்பா என்ன பண்ணுறாரு, திருநாவுக்கரசுக்கு, அவர் தான் சமண சமயத்தில் இருக்கும்போது அவர் பேர் தர்மசேனர் தானே, அந்த தர்மசேனருக்கு கடுமையான சூள நோய் கொடுக்குறாரு. சூள நோயினா வயிற்று வலி. சமண மடத்தில் தங்கி இருக்கிறாரு. அங்கு இருக்கிற சமணர்களால் சிகிச்சை எத்தனை செஞ்சும் அந்த சூள நோயே சரியாகலை. அவர் தன்னோட தமங்கியான திலகவதியார்கிட்ட சொல்கிறாங்க, தம்பியோட நிலைமையை கண்டு
அவங்க ரொம்ப கவலைப்பட்ட திலகவதியார் தன்னோட தம்பிய திடீர் பூசி விட்டு, நீ வீரட்னேஸ்வர பெருமாளை போய் வழிபாடு பண்ணு, உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட தமங்கியான திலகவதியாரோட ஆலோசனைப்படி தர்மசேனர் சிவபெருமான் கோயிலுக்கு வந்துட்டு சிவபெருமான் மேல கூற்றாயினவாறு விளக்க கிளீர் அப்படிங்கிற தேவார திருப்பதிகத்தை சிவபெருமான்கிட்ட முன்னாடி நின்று பாடுறாரு. அப்படி அவர் பாடுனதையுமே அவரோட சூழ நோய் அந்த நிமிஷமே அவருக்கு நீங்கிருது. இவர் பாடின பாட்டாட இனிமையில நம்ம அப்பா சிவபெருமானு அப்படியே உள்ளம் கரைஞ்சு போயிட்டாரு. சிவபெருமான் அப்பா சொல்றாரு, இன்று முதல் நீ நாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு அசரீரியா ஆசி வழங்குறாரு. அதுக்கு பின்னாடி இவரு திருவாட அடைமொழி சேர்த்தி திருநாவுக்கரசர் அப்படின்னு எல்லார் மக்களால அழைக்கப்பட்டாரு. சமண மதத்திலிருந்து தர்மசேனரான சைவ மதத்துக்கு மாறிட்டாரு. சைவ சமயத்துக்கு வந்ததையும் திருநாவுக்கரசு நாயன்மாரு சைவ தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பல்வேறு சிவபெருமான் கோயிலுக்கு போய் தேவார பதிகங்களை பாடுறாரு. அது இல்லாத சிவபெருமான் கோயில தூய்மை செய்யும் பணியும் செய்யறாரு. இவர் செய்யற பணிதான் உழவார பணியா சைவர்கள் பெரிதும் போற்றப்படுறாங்க. இப்ப சிவபெருமான் கோயில உழவார பணிகளை சிவனடியார்கள் செய்யறாங்க. அதுக்கு முன்னோடி முதல்ல சிவன் கோயிலுக்கு உழவார பணி செஞ்சது நம்ம திருநாவுக்கரசு நாயன்மார் தான். இப்போ உழவார பணி செய்கிற எல்லாத்துக்கும் தலைவராகவும் திருநாவுக்கரசு நாயன்மார் தான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, திருக்கோயிலோட சுவத்தில் வளரும் சின்ன சின்ன தாவரங்களை நீக்கி கோயிலில் இருக்கிற கல்லையெல்லாம் ஒதுக்கி விட்டு புல்லையெல்லாம் செதுக்கி உழவார தொண்டு செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால தான் அவரை உழவார படையாளி அப்படின்னு சைவ சமய மக்கள் போற்றுறாங்க. உழவாரம் அப்படிங்கிறது புல்லு சிறு செடிகள் இதையெல்லாம் செதுக்க பயன்படுத்துகிற ஒரு கருவி தான். அந்த உழவார பணியை தலையாய பணியாக அவர் செஞ்ச காரணத்தினால தான் அவரோட திருவுருவ ஓவியங்களும் படிமங்கள் இதில் எல்லாம் அவரோட கையில் உழவாரத்தில் ஏந்தி இருக்கிற மாதிரியே சிலைகள் இருக்கும். பல்வேறு சிவன் கோயிலில் உழவார பணி செஞ்சு முன்னோடியாக இருந்ததுனால தான் உழவார தொண்டர் அப்படின்னும் திருநாவுக்கரசு நாயன்மார் அழைக்கப்பட்டார். சமண சமயத்திலிருந்து திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கு வந்து சேர்ந்ததை சமண சமயத்தில் மிகுந்த ஈடுபாடாக இருந்த அந்த நாட்டு அரசனான மகேந்திர பல்லவனுக்கு திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கு வந்தது பிடிக்கல. அவர் திருநாவுக்கரசரை வர சொல்லி மறுபடியும் சமண சமயத்துக்கே அவரை சேர சொல்கிறாரு. ஆனால் திருநாவுக்கரசு நாயன்மார் சமண சமயத்தில் சேர மாட்டேன், நான் சைவ சமயத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதையும் அந்த மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. திருநாவுக்கரசு நாயன்மாரை கொல்லணும்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவ மன்னன் முடிவு பண்ணுறாப்புல. அதனால திருநாவுக்கரசரை 7 நாள் சுண்ணாம்பு அறையில் அடைச்சி வச்சிடுறாரு. ஆனாலும் அவருக்கு அந்த 7 நாள் கழித்து கதவை திறந்தா அவருக்கு எந்த தீங்கும் இல்லாமல் எப்படி உள்ளே போனாரோ அதே போல் அவர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் மகேந்திர பல்லவன் என்ன பண்ணுறாப்புல, விஷம் கலந்த பால் சோத்தை அவருக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனாலும் திருநாவுக்கரசர் அந்த சாதத்தை சாப்பிட்றாரு. அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யல. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுறாரு, யானையை விட்டு மிதிக்க செய்கிறாரு. ஆனால் வந்த யானை திருநாவுக்கரசரை வணங்கிட்டு போயிடுது. இதனால வேறு வழி இல்லாத எப்படி சாவடிக்கிறதுனே தெரியல மகேந்திர பல்லவனுக்கு. திருநாவுக்கரசு நாயன்மாரை பெரிய கல்லை கட்டி கடல்ல தூக்கி வீச சொல்றாங்க. அதே போல திருநாவுக்கரசு நாயன்மாரை பெரிய கல்லை கட்டி கடல்ல தூக்கி வீசிடுறாங்க.
அப்ப நம்ம திருநாவுக்கரசு நாயன்மார் பாடினாரு, கட்டுணை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நாத நாமம் நம சிவாயவே. திருநாவுக்கரசரை கட்டிய கல்லெல்லாம் பூவா மாறிடுச்சு, கடல்ல மிதந்து வந்துச்சு. திருநாவுக்கரசு நாயன்மாரு மறுபடியும் கரை வந்து சேர்ந்துடுறாரு. மகேந்திர பல்லவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது சிவபெருமானோட அருளை பார்த்து. மகேந்திர பல்லவனும் சிவபெருமான் மேல பக்தி கொண்டு சைவ சமயத்துக்கு பல்லவ மன்னனும் மாறிடுறாப்புல. இப்படி இப்போ மன்னனையும் சைவ சமயத்துக்கு திருநாவுக்கரசரும் மாற்றிடுறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சைவ சமயத்துக்கு மாறிடுறாங்க. சிவபெருமானு கோயில் கொண்டுள்ள எல்லா திருத்தலங்களுக்கும் போய் உழவார பணி செஞ்சுக்கிட்டு திருப்பதிகளை இறைவன் மேலே போற்றி வழிபாடு பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிறாரு திருநாவுக்கரசு நாயன்மார். பெண்ணாகடத்தில் சூளக்குரியையும் ரிஷபக்குரியையும் அவர் அணிஞ்சுக்கிறாரு. தில்லைக்கு போய் நடராஜ பெருமான தரிசனம் பண்ணுறாரு, அப்படியே மனம் மகிழ்றாரு. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மாரோட மகிமையை அடியார்கள் சொல்றதை கேட்டு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மாரை பார்க்கணும்னு ஆசை வருது. சீர்காழியில திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் இருக்கிறத கேள்விப்பட்டு திருநாவுக்கரசு நாயன்மார் சீர்காழிக்கு போய் அவரை பார்த்து மகிழ்றாரு. திருநாவுக்கரசர் நாயன்மாரோட பெருமையை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் கேள்விப்பட்டு அவர் வர்றதை அறிஞ்சு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் நேரடியாக நேர்கொண்டு எதிரே போய் அழைச்சிக்கிட்டு வந்து அப்பரே வருக அப்படின்னு வரவேற்றாரு. அதிலிருந்து தான் அப்பரடிகள் அப்படிங்கிற பெயராடவும் அழைக்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து திருமறைக்காடுக்கு போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற கோயில் வேதத்தால் பூட்டப்பட்ட கதவு திறக்க முடியாத இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் சிவபெருமான வழிபாடு பண்ண முடியாத இருக்கிறாங்க. திருநாவுக்கரசு நாயன்மாரும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மாரும் அந்த கோயில் கதவு திறக்கிறதுக்கு பாட்டு பாடுறாங்க. கோயில் திறக்கவும் பாட்டு பாடுறாங்க, கோயில் கதவு மூடுறதுக்கும் பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற சிவனை வழிபாடு பண்ணிட்டு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட திருமடத்தில் பல நாள் தங்கி இருந்தார். கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு சோழ நாட்டில் இருக்கிற சிவபெருமானோட கோயில் எல்லாம் வழிபடணும்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார்கிட்ட விடை பெற்று பல தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறாரு. வழிபாடு பண்ணிட்டு திரு சக்தி முற்றம் வந்து சேர்றாரு திருநாவுக்கரசர். திரு சக்தி முற்றம் வந்ததையும் அவரு சிவபெருமானுகிட்ட திருவடி தீட்சை தர சொல்லி சிவபெருமான் மேல துதித்து பாடுறாரு. திருநாவுக்கரசரோட வேண்டுதலை நம்ம அப்பா சிவபெருமானை ஏத்துக்கிட்டு திருநல்லூர் அப்படிங்கிற தலத்துல திருநாவுக்கரசரை தலை மேல தன்னோட திருவடியை வச்சு அருள் புரிஞ்சாரு நம்ம அப்பா. அதுக்கு பிறகு திருநாவுக்கரசு நாயன்மார் ஒரு ஊர் வழியா போகும்போது அந்த ஊர்ல அப்பூதி அடிகள் நாயன்மார் திருநாவுக்கரசர் பேர்லேயே தண்ணீர் பந்தல், அன்னதான கூடம், இது மாதிரி எல்லா மக்களுக்கும் திருநாவுக்கரசர் பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேள்விப்பட்டு அப்பூதடிகளை பார்த்து சந்திக்கிறாரு. இவர் சாப்பிட வர சொல்லி இவர் சாப்பிட போகிறதுக்காக இலைய இருக்கும்போது அந்த பையனை பாம்பு தீண்டி இறந்துருது. பதிகத்தை பாடி திருநாவுக்கரசர் நாயன்மார் அந்த குழந்தைக்கு உயிர் வர வச்சாரு. இப்படி பல அற்புதங்களை படைச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போகிறாரு. நம்ம அப்பூதி அடிகள் நாயன்மாரோட வரலாறு 2வது நாயன்மாரா நம்ம பார்த்தோம். அப்பூதி அடிகள் நாயன்மார் வரலாற்றுலையும் நம்ம திருநாவுக்கரசரோட அற்புதங்களை நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் 40வது நாயன்மாரா நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் போன வாரம் பார்த்தோம்.
அதுலேயும் திருநாவுக்கரசு நாயன்மாரும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மாரும் பல கோயிலுக்கு போய் பல அற்புதங்களை நிகழ்த்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம். திருநாவுக்கரசு நாயன்மார் திங்களூர்லேருந்து கிளம்பி திருப்புகலூரை போய் சேர்றாரு. அந்த ஊருக்கு மறுபடியும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் வர்றாரு. 2 பேரும் மீண்டும் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து திருவிழிமலை போய் சேர்றாங்க. அப்போ அந்த ஊரில் ரொம்ப கடும் பஞ்சமாக இருக்குது. அந்த கடும் பஞ்சத்தை நீக்கிறதுக்கு சிவபெருமான் மேலே பாட்டு பாடி சிவபெருமான் கொடுத்த படிக்காசுகளை 2 பேரும் வச்சு அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சம் பசி தீர்ற வரைக்கும் இருந்து அவங்களுக்கு உணவளித்து உதவுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் பாண்டியம்மா தேவி மதுரையிலேருந்து கூப்பிட்ருப்பாங்க. பாண்டியம்மா தேவியோட அழைப்பை ஏற்று மதுரைக்கு போகிறாரு. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மார் மதுரைக்கு கிளம்பினதையும் திருநாவுக்கரசு நாயன்மார் சோழ நாட்டு தலங்களை தொடர்ந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. சமண மக்களால் மறைக்கப்பட்டிருந்த பழையாறை வடதளி ஆலயத்தை அந்த கோயிலை மீண்டும் திறந்து அங்கே இருக்கிற சிவபெருமானை நான் வழிபாடு பண்ணாமல் நான் ஒரு வாய் அன்னம் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. சிவபெருமானோட அருளால் அந்த நாட்டு அரசனுக்கு தெரிஞ்சு அந்த கோயிலை மீண்டும் திறக்கிறதுக்கு உத்தரவிட்டார். கோயிலை திறந்து புனரமைச்சு சாமிக்கு வழிபாடுகள் செஞ்சுட்டு தான் திருநாவுக்கரசர் அங்கிருந்து கிளம்பினார். இப்படி பல திருத்தலங்களுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு திருப்பைஞ்சிலியம் வந்து அடையிறாரு. திருநாவுக்கரசு நாயன்மாருக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ சிவபெருமானு திருநாவுக்கரசுக்கு கட்டமுது தர்றாரு. தல யாத்திரையை மீண்டும் தொடர்ந்து செய்யறாரு திருநாவுக்கரசு நாயன்மார். காலத்தியில் இருக்கிற காலத்தியப்பரையும் கண்ணப்ப நாயனாரையும் தரிசனம் பண்ணிட்டு கைலாயம் போறாரு. அவருக்கு நல்ல வயசாயிருது, உடல் ரொம்ப தளர்ந்து போயிருது. ஆனாலும் மன உறுதி தளராத அவர் போறாரு. அவரை சிவபெருமானு அங்கு ஒரு குளத்தில் முழுகு செஞ்சு திருமறையாற்றில் திருக்குளத்தில் அவரை எந்திரிக்க வச்சிடுறாரு சிவபெருமானு. அங்கே சிவபெருமானு ரிஷப வாகனத்தில் பார்வதி அன்னையாட எழுந்தருளி திருநாவுக்கரசு நாயன்மாருக்கு ஆசி கொடுக்குறாரு. நேரடி காட்சி. தன்னோட 81வது வயசில் திருப்புகலூரை அடையிறாரு திருநாவுக்கரசு நாயன்மார். அங்கேயே தங்கி உழவார பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருந்து தான் நின்ற தாண்டவம், வாழ்த்து திருத்தாண்டகம், திருநேரிசை, தனி திருநேரிசை, ஆருயிர் திருவிருத்தம், தசபுராண தடைவு, பாபநாச திருப்பதிகம், அரைக்கூவும் திருப்பதிகம், இப்படி பல பாமாலைகளை பாடுறாரு. திருநாவுக்கரசு நாயன்மார் உளவாரி பணி செஞ்சிட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவர் சுத்தம் செய்கிற இடத்துல பொன்னும் மணியுமா நிறைய சிதறி கிடக்குது. ஆனால் திருநாவுக்கரசர் அதை பொருட்படுத்தவே இல்லை. அதை குப்பையாக எண்ணி ஒதுக்கி கூட்டி அள்ளி போட்டாராம். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, திருப்புகலூர் இறைவன் அவரை அவரோட திருவடியில் சேர்த்திக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் புண்ணியத்தின் வடிவமாக விளங்கும் பெருமானே உன் திருவடிக்கு வர நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிகத்தை பாடுறாரு. அப்போ சிவபெருமானுக்கு கருவறையிலிருந்து ஜோதி ஒன்று உருவாகுது. அந்த ஜோதியில் போய் 2 கலந்து இறைவன் பாதத்தில் சேர்ந்துடுறாரு திருநாவுக்கரசு நாயன்மார். திருநாவுக்கரசர் ஒவ்வொரு சிவன் கோயிலாக போய் வழிபாடு பண்ணிட்டு தேவார பதிகங்களில் பாடியிருக்கிறாரு. அவர் பாடினதுலேயே முக்கியமான திருத்தலம் என்னன்னா மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில். இந்த கோயில் அவர் இங்கு என்
கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படிங்கிற வரிகளை பாடி அருளினாரு. இந்த கோயில கரக்கோயில் அப்படின்னு பாடி இருக்கிறாரு. 9 வகை கோயில்களை கரக்கோயில் அப்படின்னு போற்றப்பட ஒரே கோயில் மேலக்கடம்பூர் கோயில் தான். திருநாவுக்கரசு நாயன்மாரு 4900 பதிகங்களை பாடியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது 302 பதிகங்கள் தான். 302 பதிகங்கள்ங்கிறது 3066 பாடல்கள். இவர் பாடின பாடல்களை அப்பர் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இவரோட பாடல்கள் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை இப்படி 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல சில பதிகங்க தாள அமைப்புல சேர்ந்ததா இருக்குது. தாள அமைப்போட பாடப்பட்டத பண்ணாங்க பாடல் அப்படின்னு அழைக்கிறாங்க. தாள அமைப்பு இல்லாத பாடின பாடல்களை சுத்தாங்க பாடல் அப்படின்னு அழைக்கப்படுது. திருநாவுக்கரசு நாயன்மார் பாடிய சுத்தாங்க பதிகங்க. இவரோட பாடல்கள் தமிழ்ல சுவையும் பக்தி சுவையும் சேர்ந்ததா இருக்குது. 4வது திருமுறையில் உள்ள பாடல்கள்ல திருநாவுக்கரசு நாயன்மாரோட இசைத்திறனு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருக்குது. அப்படி என்னன்னா, கொல்லி காந்தாரம், பியந்தை காந்தாரம், சாதாரி, காந்தார பஞ்சமம், பழந்த காரகம், பழம்பஞ்சுரம், இத்தளம், சீகாமரம், குறிஞ்சி இப்படி திருநாவுக்கரசு நாயன்மார் பாடிய பாடல்களில் மேலே பார்த்த 10 பண்கள் இருக்குது. திருநாவுக்கரசர் பாடின பாடல்கள் தமிழ் சுவையும் பக்தி சுவையும் சேர்ந்ததா இருக்கும். அவர் பாடின பாடல்களை கேட்ட நமக்கு மனக உருகும். அதில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடலான மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இப்படி இவர் இந்த பாடல் எவ்வளோ பாடல் தெரியுதோ இல்லையோ இது எல்லாத்துக்கும் தெரியும். சிவபெருமானாட திருவடியை சரணடைஞ்சோம்னா மர நிழல் நமக்கு தர்ற குளுமை மாதிரி இருக்கும். எப்படி ஒரு மரத்தோட நிழல் குற்றமற்ற வீணை இசையை போலதோ இளம் மாலையில தோன்றிய நிலவின் குளுமைய ஒத்ததா இருக்கும். வீசுகின்ற தென்றல் போன்றது, இளவேனில் காலத்துல உயிர்ப்பை கொண்டது, தாமரை மலர்களை சுற்றும் வண்டுகளை போனது அப்படின்னு அவரு சொல்றாரு. இது சொல்றது எல்லாமே மனதுக்கு இனிமை சேர்க்கிறதா, அனைத்து இனிமைகளையும் ஒன்னா இருக்கிறது என்னன்னா இறைவனால பாதா நிழலே அப்படிங்கிறது அப்பர் வாக்கு. திருநாவுக்கரசரோட குரு பூஜை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு அவர் அவதாரம் செஞ்ச தலமும் கடலூர் மாவட்டத்தில் திருவாமூர் பண்ருட்டியிலிருந்து மேற்றிசீல 8 கிலோமீட்டர் கெடில நதியிலிருந்து வடகரையில் இந்த கோயில் இருக்குது. பசுபதீஸ்வரர் திருக்கோயில்லையும் முக்தி அடைந்த தலமான நாகப்பட்டினத்து மாவட்டத்தில் இருக்கிற திருப்புகலூர் மயிலாடுதுறை பேரளம் ரயில் பாதையில் நன்னிலம் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாகையிலிருந்தும் சன்னாநல்லூர்லேருந்தும் பேருந்து வசதி இருக்குது. அக்னிபுரீஸ்வர் திருக்கோயிலையும் சிறப்பான முறையில் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. பசுபதீஸ்வரர் திருக்கோயில் மூலவர் சன்னதிக்கு எதிர்ப்புறத்தில் திருநாவுக்கரசு நாயன்மாரு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு ஆசி புரிகிறாரு. அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில மூலவர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் திருநாவுக்கரசு நாயன்மாரோட சன்னதி இருக்குது. இவரோட குரு பூஜை அன்னைக்கு எல்லா சிவாலயத்திலையும் 63 நாயன்மார்களா எழுந்தள்ளி இருக்கிற திருநாவுக்கரசர் நாயன்மாருக்கு சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. திருநாவுக்கரசரோட குரு பூஜை அன்னைக்கு
புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி வட்டத்தில் இருக்கிற கரகத்திக்கோட்டை கிராமத்தில் வருஷம் பால் குடம் காவடி எடுக்கிறது, அன்னதானம், இப்படி சிறப்பான நிகழ்ச்சியாட குரு பூஜை விழா சீரும் சிறப்பமாக நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஒரு தடவை சிவபெருமானுகிட்ட சொல்லுவாரு, 81 வயசு ஆகி எனக்கு நீங்கள் இன்னும் காட்சி கொடுக்கல, ஆனால் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மாருக்கு கை குழந்தையா இருக்கும்போதே ஞானப்பால் கொடுத்தீங்க, நான் என்ன பிழை செஞ்சேன், நான் செய்கிற வழிபாட்டில் என்ன குறை இருக்குன்னு அவர் நிறையா தடவை குழம்பி இருக்கிறாரு. இதிலிருந்து 63 நாயன்மார்கள்லையே 81 வயது ஆயும் சிவபெருமானு அவர் பாதத்தில் சேர்த்திக்கிறதுக்கு இவ்வளோ நாள் பண்ணினாரு. ஆனால் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயன்மாரை 16வது வயதிலேயே சிவபெருமான் பாதத்தில் அவர் சேர்த்திக்கிட்டாரு. இதிலிருந்து எவ்வளோ காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, வாழ்கிற வரைக்கும் சிவனுக்கு தொண்டு செஞ்சு சிவன் அடியார்களுக்கும் உளவார பணியும் கோயிலில் செஞ்சு வாழ்ந்தோம்னா சிவபெருமானோட பேரருளையும் பெருங்கருணையும் பெறலாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் திருநாவுக்கரசரோட வரலாறை கேட்ட எல்லா சிவனடியார்களுக்கும், சிவ அன்பர்களுக்கும், சிவ பக்தர்களுக்கும் திருநாவுக்கரச நாயன்மாரோட அருளும் ஆசியும், நம்ம அப்பா சிவபெருமானோட பேரருளும் பெருங்கருணையும் கிடைக்கணும். நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிறோம். திருநாவுக்கரச நாயன்மாரோட வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.